ஏன் திரும்ப திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடுவில் மட்டும் இதெல்லாம் நடந்த மாதிரியே பேசுறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் திமுகவும் சண்டை போட்டது இல்லையா? திருமாவளவன் கருணாநிதி விமர்சிச்சது இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக விமர்சிச்சதே கிடையாதா? கருணாநிதி விமர்சிச்சதே கிடையாதா? திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டது கிடையாதா? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேவலமாக விமர்சிச்சது கிடையாதா? இதெல்லாம் கூட பழசுங்க. நம்ம 2017 இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துருப்போம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக கமலஹாசன் ஒருத்தர் வந்தார், டார்ச் லைட்டை வீசி டிவியெல்லாம் உடைச்சாரு. கருணாநிதியை அவமானப்படுத்துவதற்கு ஸ்டாலின் என்ற பெயரை சொன்னால் போதும் அப்படின்னு மேடையில் பேசி கைத்தட்டலாம் வாங்கினாரு. அவர்கிட்ட கேட்கலாமே இந்த கேள்வியை. சார், கருணாநிதியை அவமானப்படுத்துறதுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை சொன்னாலே போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இன்னைக்கு அதே ஸ்டாலின் கூட போய் நிற்கிறீங்களே, கேட்டாங்களா யாராவது? அப்போது இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வேறு விஷயம். புரோட்டோகால் படி அவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். இந்தியாவுடைய அந்த புரோட்டோகால் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் எப்படி பேசலாம்? இப்படி இதை எல்லாரும் கடந்து போகிறாங்க. ஏன்னா அது ஹீட் ஆஃப் தி மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்கிறது தான் முக்கியமாக இருக்குமே தவிர அவர் எப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்டாருன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இப்படி தான் இருக்குது, பத்திரிகை தர்மம் இப்படி தான் இருக்குது.